போய் சுருளாக போய் அடங்கிற மாதிரி இருக்கும். அந்த நாதத்தை துணை கொண்டு தான் இறைவன் எல்லா உலகங்களையும் படைக்கிறான். நாதத்தின் துணை கொண்டு எல்லா உலகத்தையும் படைப்பவனாக இருக்கக்கூடிய ஒருவன் எவனோ அவன் தான் சிவபெருமான். யார் அவரு? நாதத்தின் துணை எல்லா உலகத்தையும் யார் படைச்சார்? அவர்தான். தலைவன்னா ஏதோ ஒரு இயக்கத்துக்கு தலைவனா இல்லை ஒரு உலகத்துக்கு தலைவனா? உலகத்தை நம்ம உறுதியாக சொல்ல முடியல. 14 உலகம்னு ஒருத்தர் சொன்னார். அதில் விதலை சுதலை அந்த 3 உலகம் தான் இருக்குதுன்னாங்க. 7 உலகம் இருக்குன்னு ஒருத்தர் சொன்னார். ஆனால் உலகம்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன்கிற பாட்டுக்கு விளக்கம் சொல்ல வந்த நம்ம வள்ளல் பெருந்தகை 1008 உலகம் இருக்கு. 1008 உலகம். எப்படிப்பா அவ்வளோ உலகம் வந்துச்சு? அதுக்கு எல்லாத்துக்கும் பேரும் சொல்கிறாரு, அதனுடைய தன்மைகளையும் சொல்கிறாரு. ஏன் நமக்கு தெரியாமல் போச்சு? அதனால் எந்த உலகம்னு தெரியல. எல்லா உலகங்களையும் அவர் படைக்கிறார். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? பிரம்மா படைக்கிறார், திருமால் காப்பாற்றுறார், உருத்திரன் அழிக்கிறார், இவர் என்ன பண்ணுறார்? சதாசிவமூர்த்தி அந்த 3 பேர்த்தையும் ஒருங்கிணைச்சு அவர் செயல்பாடுகளை கொண்டு வர்றாரு. எல்லாத்துக்கும் தலைவராக அவர் தான் இருக்கிறார். இந்த 3 பேருக்கும் தலைவராக அவர் இருக்கார். எல்லாத்துக்கும் தலைவராக இருக்கிறவர் சிவபெருமான் அப்படின்னு நம்ம அந்த படிநிலைகளை வளர்த்துக்கிட்டே போகிறோம். அதில் படைக்கிறதே அவர் தான் ஏன் படைக்கிறாரு? எதை கொண்டு படைக்கிறார்? வேதத்தை கொண்டு படைக்கிறார். வேதத்தின் சாரம் எது அப்படின்னு கேட்டால் வேதத்தின் சாரம் தான் திரு அஞ்சல். அன்றைக்கே உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கு. வேதத்தின் மைய பகுதியாக இருப்பது எதுவோ அதுதான் ஸ்ரீருத்ரம். அதிலே தான் சிவதராய அப்படின்னு அந்த சிவ மந்திரம் 5 எழுத்து. அதே போல் நம்முடைய திருமுறைகளில் ஞானசம்பந்தர் திருமுறை, சுந்தரர் திருமுறை, தேவாரம், ஞானசம்பந்தர் தேவாரம், அது இந்த கடைசி அந்த கடைசி நடுவில் இருக்கிறது நம்ம திருநாவுக்கரசர் தேவாரம். திருநாவுக்கரசர் தேவாரத்தில் 4ஆம் திருமுறை, 5ஆம் திருமுறை, 6ஆம் திருமுறை ஆகிய 3ம் திருநாவுக்கரசர் தேவாரம் என்றாலும் நடுவில் இருக்கிற 5ஆம் திருமுறை இருப்பாருங்க. 5ஆம் திருமுறையினுடைய 51வது பதிகத்தில் மையத்தில் சிவாய நமகிற மந்திரம். அப்போ வேதம் வேற திருமுறை வேறேன்னு சொன்னால் அறியாமை. ஓங்காரத்தில் தொடங்கி ஓங்காரத்திலே முடிகிறது எதுன்னு கேட்டால் நம்முடைய திருமுறை. முதல்ல தொடங்குறதே தோடுடையன்னு ஆரம்பிக்குது. தோ ஓ. கடைசியில் முடிகிற எழுத்து இம். உலகெல்லாம் இம்ல முடியுது. அப்போ ஓன்னு தொடங்கி இம்முன்னு முடியுது. அப்போ ஓங்காரத்தின் விரிவுதான் திருமுறைகள் 18,500 பாடல்கள். கங்கையில் ஒரு தம்பின்னு சொன்னால் நடுவில் இருக்கிறவன் எல்லாம் ராமனுக்கு தம்பி தாண்டான்னு வாரியார் சாமி சொல்கிற மாதிரி ஓன்னு ஆரம்பிக்குது, இம்முல முடியுது. அப்போ ஓவும் இம்மும் சேர்த்தா ஓம். ஓங்காரத்தின் ஒடுக்கமே, ஓங்காரத்தின் விரிவே எதுன்னு கேட்டால் நம்முடைய 12 திருமுறைகளும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த நாதன்கிற சொல்லுறது நம்ம தெரிஞ்சுக்கணும். நாதன் தாழ் வாழ்க, அவனுடைய திருவடி வாழ்கன்னு ஏன் சொன்னார் அப்படின்னா அது வேற ஒன்றும் இல்லை. சிவபெருமான் இருக்காரே, சிவபெருமான் அவர் சிவனே இருப்பார். அந்த திருவடி தான் எல்லாத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்கு. திருவடி தான் எல்லாத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சைவத்தை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானுடைய திருவடி என்பது அம்பாள். சிவபெருமானுடைய திருவடி என்பது அருட்சக்தினா அது திருவடி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் நாதன் தாள் பெருமானாக இருக்கக்கூடிய, எல்லாத்துக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய, ஒளி அளவிலே உலகம் எல்லாற்றையும் படைக்கக்கூடிய ஒரு பரம்பொருள், அந்த பரம்பொருளுடைய சக்தியாக இருந்து அம்பாளாக இருந்து நம்மை காப்பாற்றுகின்றார்கள். அப்படிப்பட்ட திருவடி வாழ்க. இப்போ சிவபெருமானை மட்டும் வாழ்த்துகிற அம்பாளையே சேர்த்து வாழ்க்கிறார், அர்த்தநாரீஸ்வரராக வாழ்த்துகிறார். அடுத்த வார்த்தை சொன்னால் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இமைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அவ்வளோ நேரம் கூட என் நெஞ்சை விட்டு நீங்க மாட்டேன். சிவபெருமான் எங்கே வேணுமாலும் இருக்கலாம். 72,000 நாடி நம்ம உடம்புல இருக்கு. 72,000 நாடி, அவங்க முழுவத்து நாடி முதல், இது அவை வாக்கு. 72,000 நரம்பு இருக்குது. அது எங்கே வேணுமாலும் போய் உட்காந்துக்கலாம் சிவபெருமான்.
உயிர் எங்கே இருக்குன்னு நம்மளால் அறுதிட்டு சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் நெஞ்சை ஏன் சொன்னாங்க அப்படின்னு கேட்டால், நெஞ்சில் தான் அசையும் உயிர். 3 தீபங்கள் இருக்கு. சகசிராரத்து தீபம் இருக்கு பாருங்க, அது ஜோதி மயமாக இருக்கும். அது வாசி யோகம் பயின்று வர வர இந்த ஜோதி தெரியும். அந்த ஜோதி அசைவில்லாதது, ஆனால் அது அசைந்து கொண்டே இருக்கு. ரவுண்ட்ஸ் சுழன்று கொண்டு இருக்கு. இங்கே இருக்கிற தீபம் இருக்கு பாருங்க, அது வந்து ஆக்ஞா சக்கரத்தில் தீபம் வரும். அந்த தீபம் வந்து அசையாது. ஆனால் நம்ம இதயத்தினுடைய இடைவெளி இருக்கு, அந்த இதயத்தினுடைய இடைவெளியில் ஒரு வெற்றிடம் இருக்கு பாருங்க, அங்கே எரிகிற தீபம் தான் அசைகிறது. அது அசைவதற்கு ஏற்பதால் அந்த இதயமானது துடிக்கிறது. அது சுருங்கி விரிவதனால்தான் இரத்த ஓட்டங்கள் நடக்கிறது. இரத்த ஓட்டங்கள் நடக்கிறதுனால தான் நம்ம உயிரோடே இருக்கிறோம். அப்போ எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிற சிவபெருமான் அம்பலத்தில் மட்டும் ஆடுறாருன்னு இல்லை, இந்த இதயத்துக்குள்ளேயும் ஆடுறாரு. சிவபெருமான் வெளியில் மட்டும் ஆடுறாரு, இதயத்துக்குள்ளேயும் ஆடுறார், சிரசிலையும் ஆடுறார், சகசிராகாரத்தில் நின்று ஆடுகிறார். நம்ம ஆக்ஞா சக்கரமாகிய புருவத்து இடைவெளியில் நின்று ஆடுகிறார். ஆனால் அவர் ஆடுறது ஆட்டம் நமக்கு எங்கே தெரியும்னா இங்கே தான். இந்த இடத்துக்கு வந்து என்ன சொன்னால் அனாகதம்னு ஒரு பேர் வச்சு. ஏன்டா அனாகதம்னா, இப்படி தட்டினோம்னா ஓசை வரும். ஒன்றா இருக்கிற ஒரு புத்தகத்தை எடுத்து ஒரு பேப்பர் எடுத்து இப்படி கிழிச்சோம்னா ஓசை வரும். 1 2 ஆகுனா ஓசை வரும், 2 1 ஓசை வரும். அங்கே 2 1 ஆகலை, 1 2 ஆகலை, ஆனால் ஒரு ஓசை லப் டப் லப் டப் லப் டப்னு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஓசை தான் இந்த உடம்புக்குள்ளே இறைவன் ஏற்கிறான் அப்படிங்கிறத நமக்கு அறிவித்து கொண்டிருக்கிறது. அது நாதம். அந்த நாதம் எப்படி வருகிறது என்றால், விந்து சுழலுகின்ற போது நாதம் வருகிறது. விந்து சுழல்கின்ற போது நாதம் வருகிறது. நாதத்தின் கலைகள் தான் நமக்கு அந்த பின்னால் வரக்கூடிய வித்யா கலைகள்லாம் வரும். அதை சொல்கிறது தான் நமக்கு முதல் பாட்டிலேயே இதில் பழனி திருப்புகள் பாடுறோம் இல்லையா, நாத விந்து கலாதி நமோ நம. அந்த பாட்டு எப்படி அது ஆரம்பிக்கிறாருன்னா, எல்லாம் நாதத்தின் துணை கொண்டே இந்த உலகம் இயங்குகிறதுன்னு சொல்கிறதுக்காக. அது எவ்வளோ நேரம் வரைக்கும் இருக்குது, இந்த நெஞ்சு எவ்வளோ நேரம் வரைக்கும் இருக்குமோ அவ்வளோ நேரம் வரைக்கும் அந்த நெஞ்சு ஓடிட்டு இருக்கிற வரைக்கும் அது இருக்கும். அங்கே தான் யார் இருக்கிறான்னா, இறைவன் இருந்து தான் அதை இயக்கி கொண்டு இருக்கிறான். அது ஒன்று தானாய் இயங்கிறதுனால தான் அனாகதம். கதம்னா சத்தம், அனாகதம்னா யாரும் சத்தம் ஒளி எழுப்பாமலே தானாக ஒளி வருது அவர்கிட்ட ஒளி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்கே இறைவன் அதை இயக்கி கொண்டிருக்கிறார், அதனால அது இயங்குகிறது. இல்லைன்னா அது இயங்காமல் போச்சுன்னா நாமளும் இயங்காமல் போச்சு சொல்லி விட்ற வேண்டியதான் சொந்தக்காரங்க. அதனால நம்ம இதயத்தை இயக்குபவனாக எவன் இருக்கிறான்னா, எவன் எல்லா உலகத்தையும் படைத்து காத்து ரச்சித்து கொண்டிருக்கிறானோ அவன்தான், அதை ஒடுக்கி கொண்டிருக்கிறவன் எவனோ அவன்தான் இதையும் செய்கிறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதனால நெஞ்சம் வந்து என்னன்னா நிலை பெற்று இருப்பது. நெஞ்சம் எப்படி இருக்குமா? நிலை பெற்று இறை விளங்கும் நிலை. இந்த நெஞ்சம்ங்கிறதுக்கு நம்ம உரையாசிரியர் சொல்றது இறை விளங்கும் நிலை. மூளை செத்த பின்பும் இயங்குகின்ற நிலை எதுவோ அதுதான் நெஞ்சு. நான் நெஞ்சார சொல்றேங்க, நான் நெஞ்சார சொல்றேங்க, நான் சொல்றதெல்லாம் சத்தியங்க அப்படின்னா, அப்போ நான் மற்ற உறுப்புகள் எத்தனையோ இருக்குது, அதை நம்ம முன்னுரிமைப்படுத்தலை. தலைவர் எல்லாத்துக்கும் பிரதானம் தானே, ஆனால் அதை விட இல்லை, நெஞ்சை வந்து அவ்வளோதான் சொல்கிறோம். அப்படி இமைப்பொழுதும் என் நெஞ்சை விட்டு நீங்காமல் இருப்பவனாக இருக்கக்கூடிய பெருமானை அவனுடைய திருவடியை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி அது 2வது வரி வருது. இந்த 2வது வரி என்ன பெரிய விசேஷம் கேட்டிங்கன்னா, உலகம் முழுசுக்கும் திருவாசகம் போகிறதுக்கு முக்கியமான வரியே இதுதான். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கள் எழுதி விட்டாரு. அதை ஜீவோ படிச்சு விட்டாரு. இதை படித்த உடனே இப்படி ஒரு வாசகத்தை நான் உலகத்தில் இருக்கிற எந்த மொழியிலையும் கேட்கலையே. இமைக்கிற நேரத்தை விட்டு அந்த நேரத்தில் கூட இறைவன் நெஞ்சை விட்டு நீங்காமல் இருக்கிறார். போனால் தானே வர்றதுக்கு. நான் உன்னை மறக்கலைன்னா மறந்தா தானே திரும்ப நினைக்கிறதுக்கு. நினைக்கல கவலைப்படல, ஏன் மறக்கலை அதனால நினைக்கிறேன். அது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கிறாரு. அப்படி அந்த நெஞ்சை வந்து பெருசாக சொல்கிறாங்க. அதை வந்து ஜீவ படிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, இந்த வரியை படித்த உடனே எனக்கு ஏதோ ஒன்று பண்ணுச்சு, அதனால் எனக்கு கண்ணீர் தாரையாக வருது அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதிட்டார் அவருடைய நண்பர். அவர் உடனே இதை ஏன் நீங்கள் மொழிபெயர்க்கக்கூடாதுன்னு சொல்லி அது பெரிய கதையாயும் அவங்க வந்து உலகம் முழுசும் அந்த நூல் மொழிபெயர்த்து போனது. அது வந்து பாண்டித்துரை தேவர் நினைக்கிறேன், பாண்டித்துரை தேவர்னு அவர் என்ன பண்ணார்னா, போடுற காப்பியில் எனக்கு 5000 காப்பி எனக்கு அப்படின்னு சொல்லி 5000 ரூபா அந்த காலத்தில் பண்ணேன். 1 ரூபா
நான் வாங்கியிருக்கேன் 1 ரூபா புத்தகம். திருவாசகத்தை 1 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். நல்ல ராஜம் கம்பெனி, நிறைய ராஜம் பதிப்பு இலங்கையில் போட்டிருக்காங்க. ஆறுமுக நாவலர் அவருடைய பார்வையில் பட்டு போட்ட புத்தகம் ரொம்ப நல்லா இருந்தது. அதை வச்சு தான் நான் சந்தி பிரித்து அழகாக வந்து எந்த இடத்துல எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறத எந்த சொல்ல எங்கே சேர்க்கறது இதெல்லாம் அதை தெரிஞ்சுக்கிட்டு படித்தது தான். அந்த புதுக்கோட்டையில் இருந்தவங்களாம் அப்படியே மயங்கி வந்து இவங்க படிக்கிறது நல்லா இருக்குது அப்படின்ட்டு வந்தாங்க. திருப்பராய்த்துறையில் நித்யானந்த சாமி அவங்க இருந்த காலத்தில் அவர் படிக்கட்டும், நீங்கள்லாம் பின்னால் படிக்கின்றாங்க. இங்கே நடந்த வரலாறு இப்போ அம்மாலாம் வந்திருந்தாங்க. நீங்கள் வந்தீங்க இல்லையா இப்போ திருப்பரத்துறைக்கு? திருப்பரத்துறையில் அங்கே சாமிலாம் இருந்தாங்க. அந்த பழைய சாமி இருந்தாருன்னா சொல்லியிருப்பார், இதை கூட சொல்லியிருக்கலாம், என்ன சொல்லியிருப்பார். அப்படியெல்லாம் நம்ம அங்கே பண்ணுவோம். திருவாசகம் அதுபட்ட ஒரு பக்கம். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. 3வது வரி. கோகலியாண்ட குருமணி தந்தாள் வாழ்க, குருமணி தன் தாள் வாழ்க. கோகலி, கோகலின்னா கோனா பசு, கோனா பசு, கோனா அரசன் வரும். அரசனா பசுவா? இந்த இடத்துல 2 மாதிரி பொருள் பண்ணிக்கணும். அரசன் அப்படி வச்சுக்கோ, கோனா அரசன். கலினா துறைமுகம். துறைனா என்ன அர்த்தம்? ஆற்றுல தண்ணி போயிட்டு இருக்குது, எல்லா இடத்துலையும் இறங்க முடியாது. அங்கங்கே முள்ளு செடி, கள்ளி செடி, எல்லா செடியும் இருக்கும். சமயத்தில் நான் ஊர்வனை பரப்பனை எல்லாம் இருக்கும். அதனால் எல்லா இடத்துலையும் இறங்கி குளிக்க முடியாது. எந்த இடத்துல இறங்கி குளிக்கலாங்கிற மாதிரி வசதி பண்ணி வச்சுருக்குறாங்களோ, நம்ம பெரியவங்களோ நம்ம ஊருக்காரங்களோ படி அமைச்சு இந்த படியில் இறங்கி வெளில உள்ளே போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு வைக்கிறாங்க. பற்றி அந்த இடத்துக்கு துறைன்னு பேர் இல்லையா? படித்துறை. படித்துறை அப்படியெல்லாம் சொல்லுவோம். படித்துறை, படி துறை. துறைனா கூடும் இடம்னு ஒரு எல்லாரும் கூடி நின்று குளிக்கிற இடம். அங்கங்கே பிரித்து போவாங்க, எல்லாம் ஊருக்காரங்கெல்லாம் ஒன்றா கூடி போய் அங்கே தான் குளிப்பாங்க அப்படிங்கிற பொருள். அறிவாளிகளெல்லாம் கூடி ஒன்றா இருக்கிற இடம்னு ஒரு பொருள். இப்போ நாம் இருக்கிறோம், நாமெல்லாம் ஒரு துறையில் இருக்கிறோம். சைவத்துறை, சைவத்துறை. அது மாதிரி அங்கே என்னென்னா அரசன் துறை, அரசத்துறை அப்படி ஒரு துறையினா கூடுமிடம். அரசனுக்கு முன்னால் கூடியிருக்கு. யார் அரசன்? சிவபெருமான் அரசன், நாமெல்லாம் குடிமக்களாக அவருக்கு முன்னால் கூடியிருக்கோம். இப்படி ஒரு பொருள் பண்ணிக்கிறாங்க. கோகலிங்கிறதுக்கு இன்னொரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோகலி ஆண்ட குருமணி தன் தாழ்வாள்கள் சொன்னாங்க இல்லையா? கோகலிங்கிறது இன்னொன்னா, கோனா அரசுன்னு சொன்னோம்ல, அரச மரம். அரச மரத்தில் எல்லாரும் வந்து கூடி நிற்கிறாங்க. அது எங்கே நின்னாங்க? திருவாவடுதுறை. அங்கே பசுக்களும் முனிவர்களும் எல்லாம் அரச மரத்துக்கு அடியில் கூடி நிற்கிறாங்க. அதனால் திருவாவடுதுறைன்னு ஒரு பொருள் வருது. அதனால் திருவாவடுதுறை தான் அப்படின்னு சில அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறாங்க. இல்லை இல்லை, இது திருப்பெருந்துறை. பெருந்துறை, கோனா பெரியவன் பொருள், கலினா துறை, அது பெருந்துறை. அதனால் இது திருப்பெருந்துறை தான் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இப்போ என்ன நமக்கு ஒரு தெளிவாக ஒரு விஷயம் புரியுதுன்னா, திருப்பெருந்துறையிலிருந்து தான் திருவாசகம். திருப்பெருந்துறையில் தான் அந்த சிவபுராணம் பாடப்பட்டது. அவர் சாமி வந்து மாணிக்க வாசகருக்கு அருள் கொடுத்துட்டார், மந்திர உபதேசம் பண்ணிட்டார். அந்த மந்திர உபதேசத்தினுடைய விரிவு தான் திருவாசகம். திருவாசகத்தை அவர் எழுதி கொடுத்தாரா, இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சுவாமியே கைப்பிரதி எடுத்துக்கிட்டார். நடராஜ பெருமானே எழுதி அம்பலமானன் கையெழுத்தை போட்டு, சிற்றம்பலமுடையான் கையெழுத்தை போட்டு எடுத்து வச்சுக்கிட்டார். அது இவர் சொல்லுவார், நம்ம நீராடு கடலுட்ட பாடுறோம்ல, அவர் அந்த ஆசிரியர், அவருக்கு கடைசி காலத்தில் எல்லாத்தையும் ஒடுக்கிட்டு தனியாக அவர் மட்டும் இருப்பார். தனியாக இருக்கிறப்போ பொழுத பயனுள்ள வகையில் தீர்க்கணும்ல, அதுக்காக திருவாசகத்தை ஒரு படி எழுதி அவர் கையில் வச்சுருக்காரு அப்படின்னு அவர் சொல்வார். பேராசிரியர் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை, மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அப்படி சிவபெருமான் எழுதி கையில் வச்சுக்கிட்டாராம். அவர் பொழுதை பயன்படுத்துறது, பொழுதை கழிக்க இல்லைப்பா, பொழுதை பயன்படுத்துறது. அங்கேருந்து வந்துதான் இப்போ இந்த திருவாசகம் நீங்கள் சொன்னால் திருப்பெருந்துறையில் பிறந்ததுனால திருப்பெருந்துறையில் வந்து சிதம்பரத்தை எழுதப்பட்டதுனால சிதம்பரம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த 2 ஊரில் மட்டுமா படிச்சுட்டு இருக்கிறோம். எல்லா இடத்துலையும் மற்ற திருமுறைகளுக்கு இல்லாத ஒரு மகத்துவத்தை இதுக்கு கொடுத்து இதை படிச்சுட்டு இருக்கிறோமா? அப்போ இவ்வளோ பேரும் கரை சேர்றதுக்கு உதவியாக இருக்கிற நூல் இது.
எல்லாத்தையும் கரை சேர்க்கறதுக்குன்னு உதவியாக இருக்கிற நூல் இது. அதனால் நம்முடைய பாவங்களை எல்லாம் தீக்கிற இடம் எது? அந்த பெருந்துறை. திருவாவடுதுறைன்னா என்ன இருக்கும்? அடு துறை. அது மாதிரி அப்படி பொருள் பற்றி பாருங்க, பிரித்து பாருங்க. அடு துறை. ஆனா பசு, பசுகளை சுடுவது. அதான் பசுகளை போய் சுடுவாங்களா? அடுதல்னா சுடுவது, பக்குவப்படுத்துதல். அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார். திருமூலர் திருமந்தத்தில் வருது. அடப்பண்ணி வைத்தார், அடப்பண்ணுதல்னா சோறாக்குதல். அடிசிலை உண்டார், அடிசில்னா சோறு, சோத்தை உண்டார். இடப்பக்கமே இறை நொந்தது என்றார். இங்கே வலிக்குதுன்னு சொன்னாராம், இந்த இடத்துல வலிக்குதுன்னாராம். வலிக்குதுன்னு சொன்னோன்னா அந்த அம்மா ஓடி வந்து, ஐயோ என்னங்க இப்படி சொல்கிறீங்களே, இப்படி அண்ணாவும் தெரியலையே, கடவுளே அட கடவுளே எங்கள் வீட்டுக்காரரை காப்பாற்றணும் அப்படின்னு கையை வச்சு இப்படி கரை விட்டுக்கிட்டே இருந்தது தான். நைஸாகுமே என்னங்க இப்போ நல்லா இருக்கா, இப்போ பரவாயில்லையா அப்படின்னு அப்படி அதை கேட்டுக்கிட்டு தான். இல்லை இன்னும் கொஞ்சம் சரியாக, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தவருக்கு அப்புறம் வலி போய் அந்த அம்மாவோட ஆனந்தமாக பேசிக்கிட்டு இருந்தாராம். என்ன ஆனந்தமாக ஏன் பேசினாருன்னா, இவ்வளோ துடிச்சு போனோம்னா என்னமா பதறி நம்மளை அப்படி பார்த்துக்கிட்டாரு. இப்படி ஒரு பொண்ணு நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம போன ஜென்மத்தில் என்ன தவம் பண்ணமோ தெரியலையே அப்படின்னு அவருக்கு சந்தோஷம் வந்துருச்சா. உடனே அந்த அவரோட ரொம்ப ரொமாண்டிக்காக பேசிக்கிட்டு இருந்தாராம். பேசிக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டே அப்படி தூங்கிட்டு இருந்தாராம். கொஞ்சம் படுத்துக்கிட்டுமான்னாராம். சரி படுத்துக்குங்க அப்படின்னு படுக்க வச்சாங்களாம். திரும்ப போச்சு. அடப்பண்ணி வைத்தார் அடிசீலை உண்டார், இடப்பக்கமே இறை நொந்தது என்ற மடக்கொடியாளோடு மந்தனம் கொண்டார், கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே. திருமூலர் திருமந்திரத்தோடு. அங்கே அடப்பண்ணுதல்னா என்ன அர்த்தம்? சமையல் செய்தல் அர்த்தம். பசுக்களை எப்படி சமைக்க முடியும் அப்படின்னா, பசுக்களை சமைச்சு எல்லாத்துக்கும் ஆள் கொஞ்சமாக கொடுத்துரும்னு நினைக்காதீங்க. பசுனா நாம தான். பசுனா உயிர்னு அர்த்தம். உயிர்கள் தான் போக்கில் தான் தோன்றித்தனமாக கண்டதெல்லாம் செய்துட்டு இருக்குது. அது மனம் போன போக்கில் போகுது. மனம் போன போக்கில் போகிற அந்த உயிரை 2 தட்டு தட்டி, தம்பி இப்படிலாம் போகக்கூடாது அப்படின்னு சில நேரத்தில் மரக்கருணை கொண்டு அடக்கிறாராம், திருத்துறாராம் சாமி. சில நேரத்தில் அறக்கருணை கொண்டு திருத்துறாராம் சாமி. அன்பால் திருத்துறாரு, அடிச்சு திருத்துறாருன்னு அர்த்தம். அன்பால் திருத்துறது நமக்கு வேண்டியதை கொடுத்து, நான் இதெல்லாம் கொடுத்தாரு சாமி புரிஞ்சுக்கிட்டான், அவனே புரிஞ்சுக்கிறான். சாமி இதெல்லாம் கொடுத்தாரு, அதை நம்ம பக்குவமாக வச்சுக்கிட்டு பக்குவமாக பண்ணணும். 4 பேருக்கு நல்லதை செய்யணும், இறைவனுடைய அடியார்களுக்கெல்லாம் உதவி செய்யணும், ஆலயங்கள்லாம் நம்ம நல்லா இருக்கிற மாதிரி புது பொலிவோடு இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு நமக்கு நல்ல சிந்தனைகள்லாம் போயிட்டே இருக்கணுமா. அது அறக்கருணையான திருத்துறது. சில நேரத்தில் என்ன பண்ணுவார், போயிட்டு இருக்கிற நேரத்தில் ஓங்கி ஒரு அடி விடுறாரு. கால் போனாலும் போச்சு, கை போனாலும் போச்சு, என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியாது. போகிற பக்கமெல்லாம் ஏதாவது உளுந்து வச்சுட்டு வரணும். எங்கள் ஊரில் ஒருத்தர் நல்ல மனிதர், மல்லிகாவுக்கு தெரியும், நல்ல மனிதர். 2 பேர் அடிச்சுக்கிட்டாங்க. இவர் என்ன பண்ணார், போய் ஏன்டா அடிச்சுக்கிறீங்க, எவனோ எங்கேயோ நல்லா இருக்கிறதுக்கு அரசியல் காரணத்தை சொல்லி அடிச்சுக்கிட்டாங்க. எவனோ எங்கேயோ நல்லா இருக்கிறதுக்கு நீங்கள் ஏன்டா மாமன் மச்சான அடிச்சுக்கிறீங்க, எல்லாம் ஒத்துமையாக இருக்கடா, நம்ம ஊரில் நல்லா இருக்கணும்டா, பேசாமல் இருக்கடான்னு சொல்லிக்கிட்டே போயிட்டார். இவர் சொல்லிக்கிட்டே அடிச்சுக்கிறவங்க மத்தியில் போய் குறுக்கா நின்று தேக்கலான்னு நினச்சி போனார். அவனு என்ன பண்ணிவிட்டானுங்க, இந்த பக்கம் ஒரு குத்துவட்டி மாதிரி ஒரு ஊசி வச்சுருக்கான், அவன் அந்த பக்கம் ஒன்று வச்சுருக்கான். 2 பேரும் குத்திருக்கான். குத்துனான்ல 2 பேரும் குத்துனது கண்ணுள்ள போயிட்டு கண்ணு போச்சு. நல்ல சிவ பூஜை செய்கிறாரு. நிதானமாக எல்லா பொருளும் எங்கே வச்சுருக்கோன்னு பார்த்து எடுத்து பொருளை எடுத்து வச்சு அழகாக சிவ பூஜை பண்ணுறாரு. நல்ல மனிதர் தான், நம்ம கூடயும் வர்றாரு. தெரியும் உங்களுக்கு, மகாலிங்க ஐயா ரொம்ப சிறப்பான மனிதர். என்ன போய் ஒதுக்கி விட போன திண்டத்துக்கு அவனை குத்தறதா நினைச்சு குத்திட்டான். கண்டு போச்சு. இப்போ கண்ணு தெரியாமல் தடுமாறிட்டு இருக்காரு. ரொம்ப படாத பாடுபடுறாரு. இது என்னன்னா, சுவாமி சரிடா நீ ஊரெல்லாம் சுற்றி தடைஞ்சது போதும், பேசாமல் வீட்டோட இருந்து பூஜை பண்ணிட்டு இங்கே இருக்குன்னு சொல்லி வித்தி வச்சுட்டாரா என்னமோ தெரியல. சுவாமி எதுக்காக பண்ணுறான்னு தெரியல. திருத்துறது இப்படிமா திருத்துறது, சில நேரத்தில் கை போய் சில நேரத்தில் கால் போய் ரொம்ப கஷ்டம். அதோட போயிடலான்னு தோணும் இல்லையா. அதனால் சுவாமி என்ன பண்ணுறாரு, இந்த 2 கருணையாலையும் நம்மளே திருத்துறாரு இல்லையா. அப்போ திருந்துட்டு உடனே நம்ம என்ன, ஆஹா இப்படிலாம் தப்பாக போயிட்டோம், இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் எவ்வளோ சௌரியமாக இருக்குது, எவ்வளோ மதிப்பு மரியாதையோடு இருக்கிறோம். சன்மார்க்க சங்கத்தில் உட்காந்துட்டு போனோம்னா 4 பேர், அவரெல்லாம் சன்மார்க்க சங்கத்துலேருந்து வர்றாரியா,
நல்ல மனிதரியா அப்படின்னு சொல்லுவோம்ல. இல்லை ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டு வந்தால் அது நல்ல மாதிரியான பேர் வரும். போகக்கூடாத இடத்துக்கு தான் போயிட்டு வந்தீங்க. ஒரு மனுஷனா எப்போ பார்த்தாலும் அங்கேயே சுற்றிட்டாலே அதெல்லாம் உயிரோடு இருக்கிறத விட போயிடலாம் அப்படின்னு பேசுவாங்க இல்லையா. அப்போ எது நமக்கு நல்ல பேர் தருமோ அதை தருவது எது? இந்த நல்ல இடங்கள் தான். நல்ல இடங்கள் தான். நாங்கள்லாம் நாங்கள்லாம் அங்கே இறையூரில் வந்து நல்ல ஒரு கட்டடத்தை அமைச்சு கொடுத்தோம். அருமையாக இன்றைக்கி போனாலும் அந்த இடத்துக்கு ஒரு மரியாதையோடு இருக்குது. அந்த இடம் நல்லா படித்தவங்க ஒரு நாள் அப்படியே போயிட்டு இருக்கிறேன். இந்த பக்கமாக எல்லாத்தையும் பழைய இடத்த பார்த்துட்டு வரலாமேன்னு ஒரு ஓடி வந்து காலில் விழுந்து விட்டா, ஐயா வணக்கம் ஐயாண்ணா, எனக்கு ஆள் தெரியலடா, நான் கார்த்தியாடா எங்கே என்னடா நல்லா இருக்கடா, எந்த ஊர்டா எங்கே இருக்கிற அப்படின்னு. பெங்களூரில் தான் இருக்கிறேன், டாக்டராக இருக்கிறேன். நம்மகிட்ட படித்த பையன் டாக்டர் ஆகிட்டேன் அப்படின்னு வந்து நம்மகிட்ட ஆசீர்வாதம் நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குல்ல. அது மாதிரி நல்ல இடத்துல இருந்து வந்தவன் அவனுக்கு ஒரு பேர். அந்த இடத்துக்கு வராதவங்களுக்குலாம் வேறு பேர் வந்துருங்க. அது மாதிரி கோகலி என்பது நம்ம எல்லாம் தூய்மைப்படுத்துகின்றேன். நீர்த்துறையில் போய் நம்ம குளித்தோம்னா நம்ம பற்றி இருக்கிற அழுக்கெல்லாம் போகும். நீர்த்துறையில் குளித்தோம்னா பற்றி இருக்கிற அழுக்கெல்லாம் போகும். துவைச்சோம்னா ஆடையில் பற்றி இருக்கிற அழுக்கெல்லாம் போகும். அது காவேரியில் போய் சோப்பு போடாமே கூட போகும். நம்ம தண்ணியில் துவைக்கிறத விட, நம்ம போர்வெல் தண்ணி கிணத்து தண்ணியில் துவைக்கிறத விட காவேரி தண்ணியில் அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னேனா லேசாக அப்படி சோப்பு போட்டால் போகும், நல்ல பளிச்சுன்னு வெள்ளையாயிடும். அவ்வளோ தூய்மை அந்த தண்ணிக்கு உண்டு. அப்போ நம்ம பற்றி இருக்கிற அழுக்குகளை எல்லாம் போக்கும் இடம் எது? நீர். அதுபோல அந்த பெருந்துரை இந்த ஆத்மாவை பற்றி இருக்கக்கூடிய அழுக்குகளை, ஆத்மாவை பீடித்திருக்கக்கூடிய பற்றி இருக்கக்கூடிய வினைகளை, எந்த வினை? சஞ்சித வினை, பிராரத்த வினை, இதையெல்லாம் நீக்கக்கூடியது எதுன்னா திருப்பெருந்துரை ஆகிய தலம்தான் அப்படின்னு சொல்றது தான் கோகலி. கோகலி ஆண்ட அவர் அங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். எது? அருளாட்சி செய்கிறார். அருளாட்சி செய்கின்ற காரணத்தால் அங்கே வந்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் போகிறது. கோகலி ஆண்ட குருமணி. அவருக்கு கடவுளா வந்து பண்ணலையாம், குருவா வந்து இதை செய்தாராம். குருமணி. மணினா நவரத்னங்கள் எல்லாத்துக்குமே மணின்னு தான் பேர். தங்கம், வைரம், வைடூரியம், புஷ்பராகம், மாணிக்கம் எல்லாத்துக்கும் மணின்னு தான் பேர். ஆனால் அதில் மாணிக்கத்துக்கு தனி சிறப்பு. மணின்னு சொன்னால் நான் 9 மணிகளுக்கும் மணின்னு தான் பேர். ஆனால் மாணிக்கம் தான் அதில் சிறப்பாக மணி என்ற சொல்லால் குறிப்பிடப்படும். அதுபோல் குருநாதர்னு எல்லாமே இருள் நீக்கம் செய்பவர். குருனா யார்? இருள் நீக்கம் செய்பவர் யாரோ அவர் குரு. நம்முடைய அறியாமையாகிய இருளை நீக்குபவன். அறியாமையாகிய இருள் தான் நமக்கு ஆணவத்தை தருகிறது. ஆணவம் இருக்கிற வரைக்கும் நாம ஆண்டவனை நெருங்க முடியவில்லை. ஆண்டவனை நெருங்க முடியாத ஆணவத்திற்கு காரணமாக இருப்பது எதுன்னா இருள். அதனால்தான் வள்ளுவர் சொல்லும்போது இருள் சேர் இருவினையும் சேரா. இருள் சேர், இருளில் கொண்டு வந்து சேர்க்குது எது? வினைகள். அந்த இருவினை, நல்வினை தீவினை ரெண்டுமே நம்மளை கொடுமைப்படுத்துது. இந்த 2 வினையும் சேரா. இறைவன் பொருள் சேர்ப்புகள் புரிந்தார் மட்டுன்னு அங்கே சொன்னார். அவரே வேற இடத்துல சொல்ற என்ன எப்படி சொல்றாருன்னா 2 கூறா இருக்கும். எது? ஆணவம். ஆணவம் 2 கூறா இருக்கும். அந்த 2 கூறா இருக்கிறத பிரித்து தனித்தனியாக போட்டால் சக்தி இழந்துடும். ஒன்றா வச்சுக்கிட்டா சக்தியோடு இருக்கும். நம்மளை திரும்ப திரும்ப கெட்ட இடத்துக்கே எடுத்துகிட்டு போவோம். அதனால் என்ன பண்ணணும்னா அந்த யான் எனது அப்படின்னு இருக்கிற 2 கூறாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குது. அந்த ஒரு பொருளை வெட்டி இருக்குதுன்னா தனித்தனியாக பிரித்து போட்டுருங்க. யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான். செருக்குன்னா ஆணவம் இல்லையா? யான்கிற ஒரு பொருள், எனதுங்கிற ஒரு என்னுடைய பொருள்கள், என்னுடைய பொருள்கள், என்னுடைய பொருள்கள் அது பொருள்கள் மேலே இருக்கிற பற்றால இந்த உலகத்தில் எல்லாத்தோட நான் தாண்டா பெரிய ஆளுன்னு சொல்லுவோம். நான் 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 தான் படிச்சிருக்கேன், நான் தான் காசு சம்பாதிச்சிருக்கேன், ஆனால் நான்கிற அந்த பெருமையால் சொல்லிட்டு இருக்கோம். இந்த 2மே ஆணவத்தினுடைய கூறுகள். அதை கூறு போட்டு தனித்தனியாக பிரித்து எடுத்தீங்கன்னா நீ மேலாண் நிலைக்கு போய் ஆண்டவன் அடைஞ்சிருவிடான்னு சொல்கிறவர் வள்ளுவர். வள்ளுவத்துக்கு நிகராலாம் பெரிய நூல் ஒன்றும் சொல்ல முடியாது, அவ்வளோ பெருசு. யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம். வானோர்னா யாரு? தேவர்கள். தேவர்களுக்கு மேலான நேரத்தில் நீ இருப்பியாம் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் கந்தபுராணம். இந்த ஒரு குறளோட விளக்கம் தான் கந்தபுராணம். கந்தபுராணத்தில் 10,500 பாடல் இருக்கு.
அவளை பாட்டு சேர்த்து சொல்லக்கூடிய விஷயம் எதுனா இந்த ஒரு பொருள் தான். என்ன சொல்றது? சூரபன்மன் ஒருத்தர் இருக்கான், சூரன் பதுமன், 2 பேரும் ஒன்றா சேர்ந்து முருகனை எதிர்த்து சண்டை போடுறாங்க. ஒன்றா இருக்கிற வரைக்கும் அவங்களை ஒன்றும் பண்ண முடியல. சிவபெருமன் என்ன பண்ணார்? இதை ஞானத்தால் புரிஞ்சுக்கிட்டார். எதை ஞானத்தால் புரிஞ்சுக்கிட்டாரு? இந்த ஆணவம் 2 கூறாக இருக்குது, அதை பிரித்து போட்டால் வலிமை இழந்துடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. அவருடைய புரிதல் என்ன ஆயிடுச்சு? முருகப்பெருமானுக்கு வந்துருச்சு. முருகப்பெருமான் புரிஞ்சிருக்கிற நேரத்தில் சக்தி என்ன பண்ணிட்டா? ஞான வேலை கொடுத்துட்டா கையில். இந்த வேலை தூக்கி அப்படி போட்டாரு. வேல் போய் என்ன பண்ணிடுச்சு? அவன் மாமரமாக நின்னா 2 கூறா தனித்தனியாக பிறந்து ஒன்று அந்த பக்கம் விழுந்துச்சு, இந்த பக்கம் விழுந்துச்சு. அது பிளந்து விழுந்த உடனே ஐயோ நம்ம கடவுளை ஏற்றுருக்கோம் பாரு, கடவுளை நிந்தனை பண்ணியிருக்கோம் பாரு அப்படின்னு இது வரைக்கும் செய்த குற்றங்கள்லாம் அவனுக்கு ஞாபகம் வச்சு, பெருமானே நான் தெரியாமல் இவ்வளோ குற்றங்களையும் செய்தேன்னு சொன்ன மாத்திரத்தில் என்ன ஆயிடுச்சான்? அந்த ஒரு கூறு சேவலாகவும் இன்னொரு கூறு மயிலாகவும் மாறி அதே முருகனுக்கு வாகனமாக கையில் கொடியாக இருக்கிறது. ஆணவம் அடங்கினால் ஆண்டவனுடைய சீர்பாதமாக நாம் மாறிவிடுவோம். சீர்பாதம்னா என்ன அர்த்தம்? ஆண்டவனை சுமக்கக்கூடியவர்களாக, ஆண்டவனை நம்மிடத்திலிருந்து வெளிப்படுத்தலாம், அப்படி ஒரு இயல்பு நம்மகிட்ட வரும். இதை சொல்றது தான் கண்டபுராணம். அது சுருக்கமாக சொல்றது திருக்குறள். நம்மளால திருக்குறள் எல்லாம் சாய்ஸில் விட்டோம். மல்லிகாம்மாவும் விட்டு தான் திருக்குறளில் சாய்ஸில் விட்டு எல்லாத்தையும் படிக்கல. படிச்சிருந்தா இந்த குறள் படிச்சிருந்தா கண்டபுராணத்தை தனியாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கலியாண்ட குருன்னா என்ன? நம்மகிட்ட அறியாமையாகிய இருள் இருக்கு. அந்த அறியாமையை என்ன பண்ணும்னா, இருட்டு இருக்கு பாருங்க, அது தன்னை காட்டும். நான் இருட்டுடா அப்படின்னு நமக்கு சொல்லிடும். இருட்டுக்குள்ள இருக்கிற பொருள் நமக்கு தெரியலனாலும் நான் இருட்டுடா, எனக்குள்ள சில பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டிடும். ஆனா அறியாமையாகிய இருள் இருக்கு பாருங்க, அது தன்னையும் வெளிப்படுத்தாது. ஆனா அது தனக்குள்ள தான் இருக்கும். அது என்ன பண்ணும்னா, என்ன கெடுதல்களை எல்லாம் அனுபவிக்க முடியுமோ அத்தனை கெடுதல்களையும் கொண்டு வந்து கொடுக்கும். அதனால ஆணவங்கிற ஒன்று இருக்கும்போது, யான் எனது, என்னுடையது பல்பு நல்ல வேலை ஐயா வாங்கி கொடுத்தோம்னா உண்மை எழுதாம கொடுத்துருக்காங்க. நம்ம பாலசுராமி ஐயா வாங்கி கொடுத்துறாரோ ஒன்று எழுதுல. நம்மளால என்ன பண்ணுவோம்? ரைட்டு, குபிசாமி கோயின்சாமி பேரன் சின்னசாமி இப்படி எல்லாம் எழுதி கடைசியில் மேலே எழுதிட்டு கீழே பயம் எழுதிக்கலாம். உபயம்னு எழுதுங்க, மேலே ஊனா எழுத மட்டும் இடம் இருந்தது, கீழே கொண்டு வந்து பயம்னு எழுதிட்டான். அதை பார்த்தாலே நமக்கு பயம், அப்படி கொண்டு வந்துருவான். அது என்னன்னா, அறியாமையாகிய இருள் இருக்கிற வரைக்கும் நாம் தெளிவு பெற முடியாது. நாம் அறிவு தெளிவு பெறுகின்ற போதுதான் ஆண்டவனை உண்மையாக அடைகிறோம், ஆண்டவனை உண்மையாக அறிகிறோம். அதனால தான் சிந்தித்து தெளிதல், நிட்டை கூடுதல், இப்படியெல்லாம் நமக்கு பெரியவங்க வச்சுருக்காங்க. தியானம், யமம், நியமம். தியானம்லாம் சொன்னாங்க இல்லையா, இதெல்லாம் ஒரு அந்த வரிசை கிரமமாக வர்றது. அறியாமையாகிய இருள் தான் ஆண்டவனை நெருங்க விடாமல் நம்மை தடுக்கிறது. அது எதெல்லாம் வரணும்? நான் என்னைய மாதிரி இருந்தா 10 படி அரிசி போட்டு பொங்கல் வச்சு ஊரில் விநியோகம் பண்ணிட்டு இருப்பான். என்னை மாதிரி 10 படி போட்டு பண்ணுறவன் எவனா இருக்கான் அந்த ஊரில்? அப்படி பேசுவான். நிச்சயமாக அவனுக்கு ஏற்கனவே இருந்த துன்பத்தை விட இன்னும் அதிகமான துன்பம். என்னப்பா செய்ய? சுவாமி செய்ய. இங்கே வர்றவங்கெல்லாம் அடியார்களுக்கு ஏதாவது கொடுக்கணும். சாமி நம்ம ஒன்றும் இல்லை, எல்லாம் சாமி பண்ணிக்கிறாங்க. நேற்று ரவி ஐயா சாப்பாடு எப்படிமா? நல்லா இருக்குங்க, திவ்யமாக இருக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் சந்திரமௌலீஸ்வரர் செய்கிறாரு. எது செஞ்சாலும் சாமி பேரில், சாமி பேரில் செய்கிறது பரிபுண்ணியம். நம்ம பேர்லேயே அல்லது நம்ம அப்பா பேர்லேயே, எங்கள் அப்பாவோட நினைவுனால அதை செய்கிறேன், எங்கள் பையனுக்கு பிறந்த நாள் அதனால செய்கிறேன்னு சொல்கிறோம் பாருங்க, அதெல்லாம் பசு புண்ணியம். நம்ம பேரை சொல்லி செய்கிறதெல்லாம் பசு புண்ணியம். அது கழுவாய் கிடையாது. புண்ணியம் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துக்கிட்டு வரும். ஆனால் ஆண்டவனுடைய பேரை சொல்லி செய்யும் போது அது பதிபுண்ணியம். அது உடனே அவர் என்ன நினைப்பாருன்னா, என் பேரால் செஞ்சுருக்கானா, அப்போ நானே அவன் பேர் போயிருக்கேன் அப்படின்னு வந்து இருப்பார். அந்த அடிப்படையில் இந்த இருளை நீக்குவர் யாருன்னா குரு. அவர் எப்படிப்பட்ட குரு? குருவுக்கெல்லாம் மேலான குரு. குருமணி. எப்படி நவமணிகள்ல மாணிக்கம் உயர்ந்ததோ அதுபோல குருவுக்கெல்லாம் மேலான குருவாக இருப்பவர் இவர். அதனால இவர் குருமணி. சிகாமணின்னு ஒன்று இருக்கு, தெரியுமா உங்களுக்குலாம்? பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்ததில்லை? சிகாமணின்னு ஒன்று இருக்கு.
அதை வாரியார் சாமி மாதிரி பெரியவங்கெல்லாம் பார்த்துருக்குறாங்க, நம்ம மாதிரி ஆளுங்க பார்க்க முடியல. அவர் பார்த்துருக்குறேன், இந்த மாதிரிலாம் அது இருந்ததுன்னு அனுபவத்தை எழுதுறாரு வாரியார் சாமி. சிகாமணி நம்முடைய உயிர் சத்துக்குள்ள, நம்முடைய உயிர் சத்துக்குள்ள ஆண் பெண் 2 பேருக்குமே உயிர் சத்து இருக்குது. இந்த உயிர் சத்து விரயப்படுத்தப்படாமல் பாதுகாக்கப்பட்டு அதை உரியேற்ற அது மணியாக திரளுமா, திரட்சி அடையுமா. அப்படி திரட்சி அடைந்த அந்த மணி நமக்கு மேலே இங்கே நின்றுக்குமா, அப்படியே கெட்டியாகவே கட்டி பொருளாகவே நின்றுக்குமா. அதை எடுத்து, அந்த மணியை எடுத்து கால் பகுதியில் வச்சுட்டு படுத்துருந்தீங்கன்னா அது நகர்ந்து 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 நம்ம தலைக்கு வந்துடும். நீங்கள் எப்போ எங்கே போட்டாலும் உடம்புல அது தலைக்கு மட்டுமே நிற்கும், மற்ற இடத்துக்கு போய் நிற்காது. அது சிகாமணி. உடம்புல நீங்கள் உங்கள் உடம்புல விளைஞ்சது தான், ஆனால் இந்த உடம்புலேயே கை இருக்கிற இடத்துல வச்சா கையில் நிற்காது. நீங்கள் படுத்துருக்கிறீங்க, கை இருக்கிற இடத்துல இருக்காது, கால் இருக்கிற இடத்துல இருக்காது, வயிறு இருக்குதாங்க, அப்படியே நகர்ந்து 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 நகர் நம்ம தலைக்கு வந்துடுமா. சிகாமணி அது மூலாதாரத்தில் விளைஞ்சது தான், ஆனால் விளைஞ்சு விளைஞ்சு மேலே ஏறி என்ன ஆயிடுச்சு, இப்போ சிகாமணி சிகையில் இருக்குது, தலையில் இருக்குது. அந்த மணி என்னன்னா எப்போது நீங்கள் போட்டாலும் மேலே வந்துடும். அதுபோல் இந்த பிறவியில் நீ என்னதான் உடம்புக்கு கிடந்தாலும், எங்கே போய் கஷ்டப்பட்டு இருந்தாலும், எவ்வளோ பிறப்பு எடுத்திருந்தாலும், இந்த திருவாசகத்தை எடுத்து படிச்சுட்டா அந்த மணி எப்படி தலைக்கு வந்துடுதோ அதுபோல் பெருமானுடைய முடிக்கு இந்த ஆத்மாவை கொண்டு சேர்த்துக்கணும். அதனால் என்ன பண்ணாங்க, இதுக்கு சிகாமணின்னு பேர் வச்சாங்க. எதுக்கு? திருவாசகங்கிற நூலுக்கு சிகாமணின்னு பேர் வச்சாங்க. சிகா மந்திரம் இந்த நூல். சைவத்துக்கு மந்திரம் 11, பிரம்மா மந்திரம், சரங்க மந்திரம் அப்படின்னு 5 மந்திரம் 6 மந்திரம்னு 5 6 11 மந்திரங்கள். ஈசானாய நம, தத்புருஷாய நம, அகோராய நம, வாமதேவாய நம, சத்யோஜாதே நம, கவசாய நம, நேத்ரோபியாய நம, அப்படி வரும். அதில் 8வது மந்திரம் சிகாயே நம. சிகாய நமன்னா என் முடியினுடைய உச்சியில் இருக்கின்ற ஒருவனே, சகசிராகாரத்தில் வீற்றிருக்கக்கூடிய ஒருவனே. அப்போ இவர் யாருன்னா குருமணி. இந்த குருமணி தான் சிகாமணியாகிய திருவாசகத்தை தர்றார். அது 8வது மந்திரம். அந்த மந்திரத்தை படிக்க படிக்க நமக்கும் பிறவியெல்லாம் வற்றி போகும், நாம் சிகாமணியாக திகழ்வோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறார். அதனால தெரியாமையா வள்ளலார் எடுத்து குச்சி குடிமீரை வச்சுக்கிட்டு அலைஞ்சிருக்கிறீங்க. தெரியாமையா போயிருக்கோம். இது ஒரு புத்தகம், அது ஓலைச்சுவடியில் அந்த காலத்தில் இருந்தது, இப்போ பிரிண்ட் ஆகிருக்கு. ஓலைச்சுவடியை எடுத்து குச்சி குடிமீரை சொருவிக்கிட்டே அலைஞ்சார் வள்ளலார். ஏன் அலைஞ்சார்? இது சிகாமந்திரம். சிகாமந்திரத்தை எங்கே வைக்கணும்? சிகையை தான். இல்லை சில இடங்களில் அடியார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா புஸ்தகத்தை கீழே வைக்கக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு ஆசனம் கொடுத்து அதில் வச்சு, நான் வேணால் கீழே உட்காந்து புஸ்தகம் மேலே தான். சில இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, கட்சி போட்டு செஞ்சு மேலே ஆசனம்லாம் பண்ணி கொடுக்க முடியல, அந்த துணியை போட்டு துணி மேலே வச்சுக்க அப்படின்னு கொடுக்குறாங்க. என்னன்னா இந்த புத்தகத்தினுடைய தன்மையை தெரிஞ்சதுனால அப்படி செய்யறாங்க. கோகலியாண்ட குருமணி தன் தாள் வாழ்க. தன் தாள் அவனுடைய தாள், அதான் அவனுடைய தாள். நீ சொல்லணும், சொல்லாம அவன் தாள்னு தானே இருக்கும். சுப்பிரமணியன் கால் அப்படின்னு சொன்னா நீ சொல்லாட்டி என்னோட கால் தான். தனியாக இருக்கு அந்த உன்னோட கால்னு சொல்லணும். உன்னோடன்னா அப்போ எனக்கு வேற ஆனது. 10 கோடி ரூபா வச்சுக்கிட்டு அந்த மல்லிகை எனக்கு கொடுத்துருச்சுன்னு எனக்குன்னு கொடுத்தது என்னோடது. நான் சொல்லிக்கணும்ல, பெருமைக்காக பெருமை தான். அது அதில் போய் என்ன இருக்கு பெருமை? 10 கோடி ரூபா இப்போ கொடுத்தது அவங்களா இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் வச்சுக்கிட்டாங்களா என்னோடது சொல்லிக்கோங்கள. அப்போ நான் வேற, என்னோடது வேற. அதுபோல் குரு வேற, குருவுடைய தாள் வேற, என்னைய தாள் வேற. ஒன்றும் இல்லை, ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். குரு இவர் யாரு? சிவபெருமான். குருவுடைய தாள் யாரு? அது தன் தாள், குளிர்ந்த தாள். சுட்டுவிடும்லாம் பயப்பட வேண்டாம், சுடும்லாம் பயப்பட. நம்மளை சுடுன்னு சொல்லி பயமுறுத்தி கிட்ட போகலாம் பண்ணிட்டாங்க. அது நாளைக்கு சொல்ல போகிறேன், அடுத்த இதில் சொல்ல போகிறேன். ஏன் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பாண்டால் அந்த வார்த்தையை சொல்லும்போது நான் சொல்லுவேன். அது சொல்கிறதில்லை, குளிர்ந்த வாழ். இப்படி என்ன பண்ணியிருக்காரு அவர்? நமசிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இணை பொழுதும் நெஞ்சில் நீங்காதாண்டால் வாழ்க, கோகலியாண்ட குருமணி இருந்தால் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பாண்டால் வாழ்க.
இதோட நிறுத்திக்கலாமா? டைம் ஆச்சப்பா, இதோட நிறுத்திக்கலாமா? இல்லைங்களா? இன்னொரு வாந்தி சரி. குரு வணிகன் தாழ்வாழ்க. அடுத்த வரி ஆகமம் ஆதி நின்று மன்னிப்பான் தாழ்வாழ்க. ஆகமம் இதை சொல்லி சொல்லியே தான் பிராமணர்களும் சரி, நம்மளையே சில ஆச்சாரியர்களும் சரி, நம்மளெல்லாம் பயமுறுத்தி ஆண்டவன்கிட்ட நம்மளை நெருங்க விடாம ஆகம இப்படி பண்ணு சாமி, பூஜை உங்களுக்கு பண்ண தெரியாது சாமி. வேற என்ன பண்ணா பன்னிக்கறியை சுட்டிட்டு வந்து சாமி சாப்பிடு சாமி சாப்பிடுச்சான். அது கண்ணப்பண்ணாங்க. அவனுக்கு தான் 6 நாளில் உலகத்திலேயே வேற யாருக்கு தான் அந்த 6 நாளில் சாமி காட்சி கொடுக்குறாங்க. லட்சக்கணக்கான வருஷம் கழிச்சுலாம் காட்சி பெற்றவங்கலாம் இருக்காங்க. அதே ஊரில் சிவகோசரி ஐயர் இருக்காரு, அவருக்கு போய் காட்சி கொடுக்குறாரு கனவுல. என்ன சொல்றாரு, நாளைக்கு அவன் வந்து எப்படி பூஜை பண்றான்னு பார்த்து அது மாதிரி இவரு ஆகமமெல்லாம் படிச்சவர். ஆகமமெல்லாம் படித்த ஒருத்தர்கிட்ட போய் சாமி அவன் எப்படி பூஜை பண்றான், எதையும் படிக்காத ஆகமத்தை பற்றி தெரியாத ஒருத்தங்கிட்ட போய் அவன் எப்படி பூஜை பண்றான்னு பாருங்க. சாமிக்கு உள்ளபடியே பூசும்பா இல்லையா? பெரிய புராணம் அதுதான் நான் சொல்லணும்னு நினைச்ச ஆரம்பிச்சது, வேற ஒன்றும் இல்லை. மற்றவங்க சொல்றதெல்லாம் சமுதாயத்தை கெடுக்கிற நோக்கத்தில் சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நான் உங்களுக்கு மந்திரத்தையே வந்து இது தமிழ் வழியில இப்படி சொல்லணும், சமஸ்கிருதத்தில் அப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நான் அந்த இடத்த காட்டிக்கிட்டே வருது. ஆகமம் ஆனா பசு, ஆனா பசு, கமம் அப்படின்னா நிறைவு. பசுக்களாகிய நாமெல்லாம் இறைவனுடைய திருநாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா, இறைவனுடைய பெருமையை பேசிக்கிட்டே இருந்தோம்னா மன நிறைவடைகிறோம், அருள் நிறைவு பெறுகிறோம். ஆக நாமெல்லாம் நிறைவடைகின்ற நிலையை எய்துவோம். நிறை நிலை எய்துவதுக்கு எது துணையா இருக்குமோ அதுதான். ஆனா தமிழ்ல பசு. ஆகும் ஆகும் ஆகும்னா ஆகும், இது ஆகக்கூடியது இது ஆகாதது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நமக்கானது அப்படிலாம் இருக்கு பாருங்க. நமக்கானது எல்லாமே அழகானது. அம்னா அழகு. நம்ம இந்த நாமக்கல்ல தான் இங்கே ஒருத்தர் போட்டு படாத பாடு வறுத்து எடுத்தார். அவர் டிஎஸ்பியாக இருந்தாராம். அம்மா என்ன சொல் அப்படின்னா, அம்மா அப்படின்னா என்ன சொல், அம்மாவுக்கு ஒரு பெயர் சொல் அவ்வளோதான் அப்படின்னு நாங்கள். அவர் எது கேட்க வர்றாருன்னு தெரியல எனக்கு. அம்மாவுக்கு பெயர் சொல், அது தமிழ் சொல்லா என்ன சொல்லுங்க? தமிழ் சொல் தான், அதில் என்ன சந்தேகம் என்ன? நீ தமிழாசிரியருக்கே லாய்க்கு இல்லை, தமிழாசிரியருக்கே நீ லாய்க்கு இல்லைன்ட்டு. அப்படியாப்பா சரி என்னப்பா சொல்லுப்பா. அது அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு பாருங்க, தமிழாசிரியருக்கே தெரியலையே. அம்மாங்கிறது உருது சொல்லு, அம்மாங்கிறது உருது சொல்லு. மேடையில் போய் ஒரு நூல் வெளியிட்டுள்ளா பேசுகிறாங்க, கடைசி பேச்சு என்னோட. நீங்கள் இதை கவனிச்சிருப்பீங்க, என்னோட பேச்சு கடைசியாக இருந்தால் எப்படி இருக்குன்னு சில பேர் கவனிச்சிருப்பீங்க. சபையில் வந்து ஒரு கலக்கத்தை உருவாக்கிட்டுருவேன். நகைச்சுவையாகவும் இருக்கும், ரொம்ப ஆமாம் ஆமாம் எல்லாரும் பேசுறதே அடிபட்டு போயிடும், அப்படி போயிடும் நம்ம பேச்சு. என்ன பண்ணிட்டாங்க, அது அம்மான்னு சொன்னாரா, கடைசி பேச்சு என் பேச்சு. அம்மானா உறுதி சொன்னார், அம்னா அழகு, ஆண்னா உயிர். இந்த உலகத்தில் இருக்கிறதுலையே அழகான உயிர் எங்கள் அம்மான்னு அர்த்தம். இந்த அம்ங்கிற வார்த்தை தமிழ் சொல் தான், ஆங்கிற வார்த்தையும் தமிழ் சொல் தான். இவர் எப்படி உறுதின்னு கண்டுபிடிச்சாருன்னு தெரியல, வச்சு விட்டேன். இந்த கிளம்பு போகிற சரி. சரி சரி. இல்லை வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன் திருவாசகம். சரி சரி. அம்னா அழகு, ஆனா உயிர். உலகத்திலேயே மிக உயிர். இங்க காக்கைக்கும் தன்குஞ்சுக்கும் அவன் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருப்பான், ஆனாலும் அம்மா கறி விட்டு கொடுப்பாளா? நான் இவ்வளவு கேவலமா இருந்தேன்,
என்னையும் எங்கள் அப்பா எடுத்து சித்தியை கழுவி விட்டு குளியாட்டி சீராட்டி பாராட்டி வச்சுட்டாங்க. பெருமையாக தானே பேசுவேன். ஆக பெருமைக்குரிய உயிர் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணிட்டார், ஆஹா இப்படி பிரிக்கலாம்ங்கிறது எனக்கு தெரியல. பேசி முடிச்சதுக்கப்புறம் வெளியில் வரும்போது ஏன் போட்டு கலக்கி விட்டீங்க, என்னை எங்கள் ஒரு எல்டிபியில் கலக்கி விட்ட தம்பி அப்படின்ட்டு. அது அது மாதிரி ஒரு சில இடத்துல அமையும். ஆகும் நமக்கெல்லாம் அழகான ஒரு வடிவம் ஆகக்கூடிய வடிவமாக வந்திருப்பது எது? உலகத்தில் பெருமானை போல அழகானவே எது? முருகன் என்ற சொல்லுக்கு அழகன் சொல்லலாம். முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும்னு சொல்லிட்டாங்க. அது எல்லா மொழியிலும் முருகன் அழகுதான். அதுபோல இது ஆகமம் ஆகக்கூடிய எல்லா பொருள்களையும் அழகாக்கி நமக்கு கொடுத்த பெருமான். இந்த ஆகமத்துக்கு சாரமா சொல்லக்கூடியது என்ன தெரியுங்களா? வேதம் என்பது மறை. மறை என்னன்னு சொல்லுவோம்? வேதம். அதே நேரத்தில் இந்த தமிழ் மறை இருக்குல்ல, இதை மறைன்னு சொல்ல மாட்டோம், திருமுறை அப்படின்னு. திருமுறை அது திருமறை, இது திருமுறை அப்படின்னு பிரித்து வச்சுக்கிட்டாங்க. உங்கள் பாணியிலே வரேன்டா அப்படின்னு சொல்லி நீ சொன்ன மாதிரி மறைன்னு சொன்ன அது வேதம். அது சும்மா பேசிட்டு போகிறது. அது எது கடவுள்னே சொல்லாது. எல்லாத்தையும் சொல்லு. ரிக்கு வேதத்தில் இந்திரன் தான் கடவுள், அக்னி தான் கடவுள். வேதத்தில் சொல்லப்பட்ட கடவுள்னா சாதாரண பஞ்சபூதங்கள். நம்ம சாரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இதுதான் கடவுள்னு அறிமுகப்படுத்துறது எதுன்னு கேட்டிங்கன்னா திருமுறை தான். அதனால என்னன்னா, முறை என்பது ஆகமம், மறை என்பது வேதம்னு ஒருத்த விளக்கம் இருக்கான். உன் பேசிலே வச்சுக்கலாம்ப்பா, நீ அப்படியே வச்சு, ஒன்றும் தப்பு இல்லை. முறை என்பது ஆகமம், மறை என்பது வேதம். நம்ம இவர் என்ன சொல்றாரு சேக்கிலாரு? வேத நெறி தலைத்தோங்க மிகு செய்வத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தழுத. ஞானசம்பந்தர் அழுதான்னு சொல்லணும். ஏன் அழுதாராம்? வேத நெறிகள் தலைத்து ஓங்கு பிறந்தாரா இவரு. மிகு சைவத்துறை. இப்போ வேத நெறி வந்ததுக்கப்புறம் சைவம் அதுக்குள்ளே தானே இருக்கு. வேதத்தில் தான் சைவம் இருக்குங்கிறீங்கள, அப்புறம் எதுக்கு தனியாக சொன்னேன் அப்படின்னா, பழைய காலத்திலும் சரி இன்னைக்கு வரைக்கும் சரி, வேதம் என்பது வடமொழி ஆகமங்கள், வடமொழியில் சொல்லப்பட்ட கருத்துக்கள். ஆகமம் என்பது தமிழ் மொழியில் சொல்லப்பட்ட கருத்துக்கள். இவன் என்ன பண்ணிட்டான், நடுவில் புந்து எல்லாம் ஆகமம். ஆகமம் வந்து மொத்தம் 28 ஆகமம் இருக்கு. காமிய ஆகமம் முதலாக, வாதுலம் ஆகமம் ஈராக, மொத்தம் 28 ஆகமம். அதில் நடுநாயகமாக இருக்கிற ஆகமம் எதுன்னா மகுடாகமம். அந்த மகுடாகமம் முறைப்படி தான் சிதம்பரம் கோயில் கட்டியது. எல்லா ஆகமமும் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்றதுக்காக வழிபாட்டு முறைகளை சொல்லுது, அவ்வளவுதான். ஆகமம் 28 நமக்கு சொல்லக்கூடியது 4 விஷயம். என்ன? 4 பாதங்கள், சைவ 4 பாதங்கள். என்னது அது? சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரியை, கிரியை, யோகம், ஞானம். இந்த 4 நிலையில தாண்டா நீ இறைவனை நெருங்க முடியும் அப்படிங்கிறத முறைப்படுத்தி சொல்லுவது தான் ஆகமம். இப்ப வேதம் என்பது கரும்பு. வேதம் என்பது கரும்பு. இந்த கரும்பை பிழிஞ்சா சாறு வரும், சக்கை தனியாக வரும் இல்லையா? சக்கை இருக்கு பாருங்க, அதை தூக்கி போட்டு சாறு இருக்கு பாருங்க, அதுதான் ஆகும். சாறு வேறையா சக்கை வேறையா பிரிச்சுட்டோம்ல, அந்த சக்கைன்னு கலந்து கிடக்கிறது எது? வேதம். நமக்கு தெளிவா சாறு எது இருக்கு. இந்த ஆகமத்தை எங்க பறந்ததுன்னு சொன்னா, மாணிக்கவாசரே சொல்றாரு, மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருளியும். யாரு? மாணிக்கவாசரே சொல்றாரு. ஆகமத்தை எங்க பிறந்ததுன்னா நம்ம மகேந்திரகிரி மலையில பிறந்தது. இன்னொரு இடத்துல எப்படி சொல்றாரு? ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. இங்க தானே நமக்கு சொல்ல பொருள் சொல்ல வந்த இடம். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான். என்னை நன்றாக இறைவன் படைத்தான், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. இறைவனை தமிழ்ல பாடுறதுக்குன்னே என்னை படைச்சான்னு திருமூலர் சொல்றாரு. தமிழ்ல ஒண்ணுமே இல்லைன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, நாமளும் கேட்டுட்டு அவங்க பின்னாலே போயிட்டு என்ன 3ஆம் நூற்றாண்டு திருவாசகம்,
3ஆம் நூற்றாண்டு திருவாசகம், 19ஆம் நூற்றாண்டு திருவாசகம் அருட்பா. வேறுபாடு அவ்வளோதான். அதுவும் அழுது பாடுறது தான், இதுவும் அதுக்கெல்லாம் இவருக்கு அழுது தெரியல. அதனால் இவர் அழுது பாட தெரியல. எங்கள் சபைக்கு வந்து பாருங்க, நாங்கள் அழுதுகிட்டே தான் பாடுவோம். நாங்கள் அழுகுறோமோ இல்லையோ கேட்குறவங்க அழுதுப்பாங்க. அதை சில பேர் வந்து என்னடா அது போய் உட்கார வைக்கிற மாதிரி பண்ணுறாங்க பேசுவாங்க. என்ன பண்ணுறது, அவங்களுக்கு அறியாமல் அப்படி தான். அவர் அழுதான் பாடுறேன்னு அவரே சொல்கிறாரு. அழுதால் உண்மை பெறலாமே, சிவபெருமானே சிவபெருமானே அழுதால் உன்னை பெறலாமேன்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. அதில் இங்கே சில பேர் குசும்புத்தனமாக இவர்கிட்ட போனால் அதனால் விருப்பம்னா வா, விருப்பம் இல்லைன்னா போ. என்ன கொஞ்சம் அழுதா உடம்புக்கு ஆரோக்கியம்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவன் கிடைக்கிறாரோ இல்லையோ, உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். ஆகமம் ஆகி நின்று சிவபெருமானே ஆகம வடிவமாக இருக்கிறாரா, அது அம்பாளுக்கு சொன்னாரா. அம்பாளுக்கு சொல்லும் போதே இவருக்கு ஒட்டு கேட்டுக்கிட்டாராம் நந்தியம் பெருமான். சரி தனியாக திரும்பவும் கேட்டுப்போமேன்னு அப்புறம் ஒரு தடவை கேட்டுக்கிட்டாராம். அப்புறம் 2 தடவை கேட்டுக்காரு. அதனால அவர் தான் தெளிவாக கேட்டவர் அம்பாளோட. அதனால என்ன பண்ணிவிட்டாங்க, நமக்கெல்லாம் முதல் குருநாதர் நந்தியம் பெருமான். நந்தியம் பெருமான் பரம்பரை நம்மெல்லாம். அவருக்கே பிரச்சனை வந்துருச்சு. யாருக்கு பிரச்சனை வந்துருச்சு, இந்த ஆகமத்தை அம்பாளுக்கு சொல்லி. யாருக்கு, அம்பாளுக்கு சொல்லி. இவரு ஒட்டு கேட்டுட்டு இருந்தாருல்ல, பேசாமல் கேட்டுட்டு இருந்தோம்ல. அங்கேருந்து முருகன் விளையாடிட்டு வந்தாங்க. விநாயகரும் விளையாடிட்டு வந்தார். 2 பிள்ளைங்களும் விளையாட்டு போ. அது 2 என்ன பண்ண விளையாடிச்சான், லேசாக போய் அண்ணனோட காதை அப்படி கிள்ளி பார்த்தான் முருகன். முருகன் என்ன பண்ணானா, அண்ணனோட காதை அவரு என்ன பண்ணாரா, விநாயகர் அப்படி வந்து பிப்பின்னு எழுதினார். இவனுக்கு 12 கண்ணு இருக்குது, நமக்கெல்லாம் 2 கண்ணு, இவனுக்கு 12 கண்ணு இருக்குது அப்படின்னு எழுதினாராம். என் கண்ணை ஏண்டா எண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், சுற்றி தூக்கி முளை போட்டு பார்த்தாராம். இதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆகி போய் சிவபிரகாஷ் சாமிகள் அப்படி பாட்டா எழுதுறாரு. ஆரணவன் இடத்திலே ஐங்கரன் வந்து ஐயன் செவியை மிகவும் அருமுகன் எண்ணினான் என்ன, அண்ணன் என் செட்டியில் விலங்குகன் எண்ணினான் என்ன, நீயும் ஏன் அப்படி விகடம் செய்தார் என்று இளையவனை பார்க்க இளையவன் சொன்னானா, விநாயகர் சொன்னாரா, கை நீளம் பார்த்தோம். இப்படியெல்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்களா. அம்பாள் பார்த்தா, ஐயோ நம்ம பிள்ளைங்க என்னவா விளையாடு. அம்மாவுக்கு அதான் பெருசு. அம்மா பார்த்தா நம்ம என் பிள்ளை நல்லா விளையாடுது அப்படின்னு பார்த்துட்டா. சிவபெருமான் போவோம். சொல்லுவது ஆகமம். இதை கவனம் இல்லாம அங்க எங்கேயோ பார்த்துக்கிட்டு கேட்டதுனால நீ போய் மீனவ பெண்ணா பிறக்க கடவுள் சாபம் கொடுத்த. கொண்டாட்டிதானப்பா, கூட இருக்கிறவப்பா. மனுஷன் ஏதாவது ஒண்ணுன்னா வேணும்னா அதப்பா கொடுக்கணும். அதனால பேசாம செவனேன்னு இருப்பார். என்ன வேணும்னாலும் கொண்டு வந்து கொடுக்கறது அந்த அம்மா தானே. சாபம் போட்டார், போய் மீனவ பெண்ணா. அம்மாவுக்கு சாபம் விட்டான்னா அம்மா மீனவ பெண்ணா மாறி பூமியை போய் விட்டாருன்னு சொன்ன உடனே முருகனுக்கு என்ன இருக்கும், போகும் தாங்க முடியும். அம்மா போச்சு, அம்மா இல்லை, பசங்க எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க தான் இருக்காங்க. பசங்க எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க தான். அம்மாவுக்குன்னா ஒரு இதுனா ரொம்ப வருத்தப்படுவாங்க, அப்பாவுக்குன்னா அவ்வளோ வருத்தம் ஒன்றும் பெருசாக வராது. என்னன்னா உடனே போய் அப்பாட்ட கோச்சிக்கிட்டு நீ ஆகமத்தை இது பெருசாக நினச்சிக்கிட்டு தானே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆகம சோடிக்கிறதுக்கு போல எல்லாத்தையும் இங்கிட்டு ஒன்று அங்கிட்டு ஒன்றா விசிறி எறிஞ்சான். இங்கே ஒன்று அங்கே ஒன்றா வீசி எறிஞ்சாங்க. பார்த்தாரா, ஏன்டா ஞானத்தின் வடிவமாக முருகனை இருக்குன்னு நினச்சி கொண்டே படைச்சேன். இனப்பயலாக போட்டியடா போட. போய் மதுரைக்கு பக்கத்தில் உப்பூரிக்குடியில் உருத்திர சர்மனுக்கு மகனா பூனைக்கண்ணனா, பூனை முடி, உடம்பெல்லாம் பூனை முடி இருக்கணும், குருடாக இருக்கணும், மூங்கையாக இருக்கணும். மூங்கைன்னா வாய் பேசாத பிள்ளை, மூங்கையாக இருக்கணும். அங்கே போய் பிறந்து கஷ்டப்படக்கூடாது பெத்த பிள்ளை. இவர் என்ன பண்ணாரா, நந்திய பெருமான் அவருக்கு எல்லாம் ஆகி போச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஆகமெல்லாம் ஒன்றா பரட்டி சேர்த்து கொண்டு வந்து, நீ இதெல்லாம் பண்ணல பார்த்துக்கிட்டு இருந்தீல்ல, ஓ நீ தான் அந்த சுறாமீனா போய் பிறகு. விநாயகருக்கு மட்டும் கொஞ்சம் நல்ல பதம், அந்த அம்மா ஸ்தானம். அந்த அம்மாவுக்கு அப்பா வரலாம்.
இவங்க எல்லாம் வந்து அங்கே பிறந்து நம்ம திருவிளையாடலில் பார்த்துருப்போம். இது பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல், அந்த அம்மா ஓப்பனிங் சாங் தான் பாடும். அவன் என்ன வேணும், அவர் போவார், அவங்க வருவாங்க. வந்து மன்னா மன்னா அந்த மீனவ தலைவனுக்கு, மன்னா நம்முடைய கடற்கரையில் ஒரு சுறா மீன் வந்து எல்லாத்தையும் கொள்ளுது. அப்புறம் வந்து யார் வந்து இந்த சுறா மீனை கொண்டு இந்த மக்கள் எல்லாம் சுபிச்சமாக வாழ்றதுக்கு வழி செய்கிறோம், அந்த பெரிய வீரனுக்கு என் பொண்ணை நான் பரிசா தருவேன். இது அகில உலகத்தையும் ஆளுகின்ற அம்மாளுக்கு பரிசா தர்றது எவனா ஒருத்தருக்காக கொடுக்க முடியும்? அவன் அறிவிச்சுட்டான், அவன் முட்டாள்தானா, அவன் அறிவிச்சுட்டான். இப்போ என்ன நம்மளே போய் கட்டிட்டு வரலாம், இவர் கோபம் தெரிஞ்சிருச்சு இல்லை. அதனால இன்னைக்கு தான் கோபம் இருக்கும், அடிச்சு எல்லா நாளுமே கோபமாக பார்க்க முடியும். அன்னைக்கு அடிச்சடிக்க கொஞ்சம் கோபமாக இருக்கும், அடுத்த நாள் போய் அத்தான் அப்படின்னா முடிச்சிருக்கான். அது மாதிரி இவருக்கு கோபம் தடிஞ்சு போச்சு, நேராக போய் நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன், இவரே வந்து சுறா மீனை அடக்கி. இது நம்ம திருவிளையாடல் பார்க்குறோம். அந்த ஆகமத்தை சொல்லும் போது கவனமாக கேட்கணும். அந்த கருத்தை வலியுறுத்துறது தான் இந்த திருவிளையாடல். நீ இப்ப எல்லா உலகத்தையும் படைத்து காக்கின்ற அம்பிகையாக இருந்தாலும், சிவபெருமானுடைய இடது பாகத்துல என்னாலும் நீங்காமல் பாகம் பிரியாளவாக இருந்தாலும், ஆகமம் சொல்லும் போது கவனிச்சு கேட்கணும். கவனிச்சில்லைன்னா இதுதான் கேள்வி அப்படிங்கிறத சிவபெருமான் உணர்த்திருக்காராம். அது என்னமோ தெரியல, இப்போவும் முக்கியமான, மற்ற நேரத்தில் பேசினா தெரியாதா, முக்கியமான கருத்து சொல்லும்போது சரியாக கவனிக்கலைன்னா இவங்க மனசுக்குள்ள ஒரு வந்துக்குவாங்க. இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறோம், கேட்காம பேசணும் அப்படின்னு வந்துக்குவாங்க. அதுக்கு தீய பழனி. இப்போ ஞானிகள் எல்லாம் அப்படி சொல்கிறாங்க. ஞானியார் அடிகள் தான் அடிக்கடி சொல்கிறார். வாரியார் சாமி சொல்கிறார், அவமதிக்கக்கூடாதுப்பா பெரியவங்ககிட்ட பேசும்போது கவனமாக பேசணும். சொன்ன இடத்துலையே அது கவனம் இல்லாமல் ஒரு இடத்துல அவரால் போயிடுச்சு. எனக்கு சடாச்சார மந்திரம் ஓதிக்கிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு இடத்துக்கும் விளக்கம் சொல்லிகிட்டே இருக்காங்க, கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு பின்னால் தீட்சை வாங்க வர்றது நமக்கும் இப்படி தான் சொல்லுவார், அவர் கவனம் இல்லாமல் இருந்துட்டார். அந்த திட்டு கொடுத்துச்சு வாரியார் சாமிகிட்ட. எப்படி சொல்கிறேன்னா, அது வந்து இப்போ நுட்பமான விஷயங்கள்லாம் கேட்கும்போது ரொம்ப கவனமாக கேட்கணும். ஆகமம் ஆகி நின்று இந்த ஆகம வடிவத்தில் இருக்கிறவையான இறைவன். அது வெறும் புத்தகம் இல்லை, அது வடமொழியில் பின்னால் இருக்கவங்களாம் திட்டுத்தனமாக எழுதி அங்கே கொண்டு வச்சுக்கிட்டாங்க. அது இருந்தது தமிழில் தான். அது தமிழ் பேர் தான், சுத்தமான தமிழ் பேர் தான் ஆகமம்னு சொல்லி. இதை சொல்லி எல்லாரும் ஐயரும் மற்ற வழிபாடு செய்கிறவங்களும் நம்ம ஆளுங்களுமே எல்லாரும் சாமி கும்பிட முடியாது, எல்லாரும் பூஜை பண்ணக்கூடாதுங்க அப்படிம்பாங்க. கவலைப்படாதீங்க, திருவாசகம் படித்தாலே பூஜை பண்ணுறது ஆனால் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது இதுதான். அந்த ஆகமம் என்ன சொல்லி கொடுக்குது, இப்படி இப்படி பூஜை, சரிய நிலையிலிருந்து இந்த மாதிரி பூஜை பண்ணணும், கிரியை நிலையிலிருந்து இந்த மாதிரி பூஜை பண்ணணும், யோக நிலையிலிருந்து இந்த மாதிரி பூஜை பண்ணணும், ஞான நிலையிலிருந்து இந்த மாதிரி பூஜை. ஞான நிலையில் இருக்கிறவங்களுக்கு கீழே இதே கிடையாது, உருவமே கிடையாது. நாமெல்லாம் உருவத்தை வச்சு லிங்கத்தை வச்சு பூஜை பண்ணுறோம்ல, அது மாதிரி ஞான நிலையில் இருக்கணும் கிடையாது. 1ஆம் கிளாஸ் படிக்க வரும்போது வாய்ப்பாடு கொடுத்து படிக்க சொல்லலாம். பிஹெச்டி படிக்கும்போது வாய்ப்பாடு எடுத்து வச்சுட்டு ஆவணான்னு படித்தா நீ என்னத்தை படிச்ச வரனால? படிநிலை வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, அந்த வளர வளர சரிய நிலையில் இருப்பது சாதாரண பாமர மக்கள், கிரிய நிலையில் இருப்பது அந்த பாமரவர்களுக்கும் மேம்பட்டவர்கள், யோக நிலை என்பது அந்த 2 பேருக்கு மேலான இருக்கிறவங்க, ஞான நிலை என்பது 3 படிநிலைகளுக்கு மேலான படிநிலை. இந்த மாதிரி படிநிலைகளில் இறைவனை பூஜை செய்ய வேண்டும். அதுக்கு என்னென்ன பொருள்கள் ஆகும், என்னென்ன பொருள்கள் ஆகாது, இதையெல்லாம் வரிசையாக சொல்லிட்டு வராங்க. நீங்கள் வைக்கும்போது என்னுடைய அந்த பூஜை அறை இப்படி தான் வைக்கணும், பூஜை முறை இது அப்படின்னு அந்த வழிமுறைகளை எல்லாம், வழிபாட்டு முறைகளை எல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு பேர் ஆகமம். அந்த ஆகம வடிவமாகவே இறைவன் இருந்து நம்மை காப்பாற்றுகிறார். அன்னிப்பான்னா நெருங்கி வந்து அருள் செய்வோம். அண்ணன்னு பேர் இருக்குல்ல, என்ன பேர் அண்ணன்னா, அன்னித்து அருள் செய்வோம், நம்ம நெருங்கி வந்து நமக்கு உதவி செய்வோம்னு அர்த்தம். சிவபெருமான் ஆகம வடிவமாகி நம்ம கிட்ட வருது. அப்ப என்ன, நூல் வடிவத்தில் ஞான வடிவத்தில் தான் வருவான். நூல் படிக்கிறது மூலமாக தான் அந்த அறிவை நம்ம பெற முடியும் அப்படிங்கிறது அது அர்த்தம். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. நிறைய செய்வோம். அறிவு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை குருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க,
செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம் நம பார்வதீவனையே மகாதேவாருடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கடலே போற்றி அருள் நிறை